ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮಾತ್ರೇ ನಮಃ. ವೆಲ್ಕಮ್ ಟು ವೇದ ಜನನಿ. ದೇವಿ ಮಾಹಾತ್ಮ್ಯಂ ಅಧ್ಯಾಯಂ 10 ದಶಮೋಧ್ಯಾಯ ಶುಂಭವಧ ಅಧ್ಯಾತ ದೇವತಾ ಕಾಮೇಶ್ವರಿ. ಧ್ಯಾನಂ. ಓಂ ಉತ್ತಪ್ತ ಹೇಮ ರುಚಿರಾಂ ರವಿಚಂದ್ರ ವಹ್ನಿ ನೇತ್ರಾಂ ಧನುಷ್ ಶರಯುತಾಂಕುಶಪಾಶ ಶೂಲಂ ರಮ್ಯೈರ್ ಭುಜೈಶ್ಚ ದಧತೀಂ ಶಿವಶಕ್ತಿ ರೂಪಾಂ காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி திருதேந்து லேகாம். அம்மா தேவி காமேஸ்வரி சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி மூவரையும் முக்கண்களாய் கொண்டு நேத்ராம் ரவிச்சந்திர வஹ்னி தங்கத்தை நெருப்பிலிட்டு சூடு செய்தால் எப்படி ஜொலிக்குமோ அந்த உருக்கிய தங்கத்தை போல் ஜொலித்து கொண்டு உத்பத்த ஹேம ருச்சிராம் கவர்ச்சியாக அழகாக மிளிர்ந்து அழகிய கைகளில் ரம்மேர் புஜைஷ்ச அம்பு, வில், அங்குஷம், பாசம், சூலம் அவற்றை ஏந்திக் கொண்டு ஆசைக்கு அதிபதியாகி அவ்வாசைகளை தீர்த்து வைக்கும் சிவசக்தியின் ஸ்வரூபமாய் விளங்கி தலையில் சந்திர பிறையை சூடிக்கொண்டிருப்பவளான காமேஸ்வரி தேவியான உன்னை என் ஹிருதயத்தில் வைத்து பூஜித்து தியானம் செய்கிறேன். அம்மா காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி. ரிஷிருவாச்ச. தன் சகோதரனை இழந்த வேதனை மற்றும் மாத்திரு கணங்களுடன் சும்பன் பேசியதை பற்றி ரிஷி மேதஸ் கூறுகிறார். நிசும்பன் நிகதன் திருஷ்டுவா பிராத்தரம் பிராண சம்மிதம் ஹன்யமானம் பலஞ்சேவ சும்பக்ருத்தோ பிரவீத் வச்சஹ பலாவலே பாத்துஷ்டே துவம்மா துர்கே கர்வமாவஹ அந்யாசாம் பலமாசிரித்ய யுத்தசே யாதி மானினி. தன் சகோதரன் கொல்லப்பட்டு தரையில் கிடப்பதை பார்த்த சும்ப மகாராஜன் தன் உயிருக்கு நிகராய் தன் கூடவே இத்தனை நாள் இருந்த சும்பனை ஸ்ரீதேவி கொன்றுவிட்டாளே என்ற துக்கம் ஒருபுறம், மறுபுறம் என்னமோ தன் படை மொத்தத்தையும் அழித்து விட்ட அந்த தேவி மீது மிகவும் கோபம் கொண்டான். முதலில் தனியாய் ஒரு பெண் என்ன பண்ண முடியும் என்று அலட்சியமாய் ஆரம்பித்த கதை இப்படி முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்ணுவதென்றே அவனுக்கு புரியவில்லை. திடீரென்று அவன் கோபம் ஸ்ரீதேவியை சுற்றி நிற்கும் சக்திகள் மீது திரும்பியது. பல கோடி சேனைகளுடன் நிற்கும் அவன் தனியே நிற்கும் 5-6 ஸ்திரீகளை தாக்க முனைந்ததை மறந்தான். அதை விட்டுவிட்டு ஸ்ரீதேவியிடம் இவ்வாறு குறை கூறினான். அவளை சத்தம் போட்டான். உன்னை சுற்றி இருக்கிற இந்த சில பேர்களை வைத்துக்கொண்டு நீ யுத்தம் பண்ணுகிறாய். ஏதோ நீயே தன்னந்தனியாய் யுத்தம் பண்ணி எல்லோரையும் வென்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஹே துர்கே, நீ மிகவும் துஷ்டுவானவள், கொடூரமானவள். ஆனால் பலத்திற்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கிறாய். அந்யாசாம் பலமாஸ்ருத்ய, மற்றவர்களை நம்பி அவர்கள் பலத்தை நம்பி போராடுகிறாய். வலிமையின் பெருமையால் கர்வம் கொள்ளாதே, நீ மிகவும் பெருமைப்படுகிறாய் என்று தேவி மீது குற்றம் சாட்டினான். தேவ்ய உவாச்ச. ஏகைவாஹம் ஜகத்யத்ர த்விதீயா காமமாபரா பஷ்யைதா துஷ்டமய்யேவ விஷந்தியோ மத் விபூதயः ததः சமஸ்தாஸ்தா தேவ்யோ பிரம்மாணி பிரமுகாலயம் தஸ்யா தேவ்யாஸ்தனௌ ஜக்முரேகைவாசித் ததாம்பிகா. தேவ்ய உவாச்ச. அஹம் விபூத்யா பகுபிர் இஹ ரூபைர் யதா ஸ்திதா தத் சம்ஹிருதம் மயைகைவ திஷ்டாம் யாஜௌ ஸ்திரோ பவ. ஹே துஷ்டனே, இவ்வுலகில் ஜகத்தில் இங்கே இருப்பவள் நான் ஒருத்தி மட்டுமே. நன்றாக பார், பஷ்யைதா. அனைத்து சக்திகளும் என்னுள் இருப்பதை பார், அனைத்து சக்திகளும் என்னுள் நுழைவதை பார். அனைவரும் எனக்குள் ஐக்கியமே. எனக்கு அப்பால் இரண்டாவது என்று ஒன்றும் இல்லை. தேவி இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த க்ஷணமே அனைத்து மாத்திருகணங்கள தேவிகளும் பிரம்மாணியின் தலைமையில் அம்பிகை சண்டிகையின் உடலில் ஐக்கியமாகி விட்டனர். அப்பிறகு தேவி சண்டிகை ஒருத்தியே மட்டுமே அங்கே தனித்திருந்தாள். எல்லா மாத்திருகணங்களும் இப்போது அம்பிகையுடன் ஒன்றாகினர். மற்றவர்களின் பலத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சொன்ன சும்பனிடம் மேலும் தேவி கூறுகிறாள். என்னால் வெளிப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட அனைத்து மாத்திருகணங்களும் பகுபேர் இப்போது என்னுள் அடங்கி விட்டனர். இஹரூபை யதாஸ்திதா, இப்போது நான் மட்டுமே இங்கு நிற்கிறேன். திஷ்டாம் யாஜவ்,
நீ யுத்தம் செய்ய உறுதியாக இரு என்று சொன்னாள். ஸ்திரோ பவ. ரிஷிருவாச்ச. ரிஷியானவர் மறுபடியும் கூற ஆரம்பிக்கிறார். ததः பிரவருத்தே யுத்தம் தேவ்யா சும்பஸ்ய சோபயோஹோ பஷ்யதாம் சர்வ தேவானாம் அசுராணாஞ்ச தாருணம். பிறகு அம்பிகை சண்டிகைக்கும் சும்பனுக்கும் நடக்கவிருக்கும் யுத்தத்தை பார்க்க அனைத்து தேவர்களும் அசுரர்களும் ஆர்வத்துடன் இருந்தனர். அம்பு மழைகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் மேலும் அஸ்திரங்கள் அனைத்தையும் பயங்கரமாக ஏவிக்கொண்டு இருவரும் போர் புரிந்தனர். திவ்யான்யஸ்திராணி சதசோ முமுச்சே யான்யதாம்பிகா பபஞ்சதானி தைத்யேந்திரஸ்தத் பிரதிகாத கர்த்ருபிஹி. தைத்தியர்களின் அரசனான சும்பன் அம்பிகை விட்ட அனைத்து தெய்வீக அஸ்திரங்கள், அதாவது நாகாஸ்திரம், கருடாஸ்திரம், வாயுவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இப்படியான அஸ்திரங்களை அம்பிகை அவன் மேல் விட அவன் அஸ்திரங்களுக்கு எதிரஸ்திரம் விட்டு அவைகளை உடைத்து முறித்தான். அதே போல் அவனால் ஏவப்பட்ட முக்தானி அனைத்து தெய்வீக அஸ்திரங்களையும் சண்டிகை தேவி விளையாட்டாக ஹூம் என்று சொல்லி அப்படியே உதைத்து எறிந்தாள். பின்னர் அசுரன் நூற்றுக்கணக்கான அஸ்திரங்களை விட்டு தேவியை மூடினான். தேவி எரிச்சல் அடைந்து அவன் வில்லை தன் அம்புகளால் உடைத்தாள். தன் வில் உடைந்தவுடன் தைத்திய அரசன் கையில் ஈட்டியை எடுத்தான். தேவி தன் சக்கரத்தை எடுத்து அவன் கையில் இருக்கும் போதே அவன் ஈட்டியை உடைத்தாள். பிறகு தைத்தியர்களின் மன்னனான சும்பன் சூரியன் போன்று பிரகாசமாக பளபளப்பாக வாளை கையில் எடுத்து 100 சந்திரன்கள் பொறிக்கப்பட்ட ஒளிரும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தேவியை நோக்கி ஓடினான். அவன் தேவியை நோக்கி ஓடி வரும்போது அவள் தன் வில்லில் உள்ள கூர்மையான அம்புகளால் அவன் வாளையும் சூரியனை போன்று ஒளிரும் அவன் கேடயத்தையும் உடைத்தெறிந்தாள். குதிரை மற்றும் ரதம், அதன் சாரதி அனைவரையும் கொன்று விடுகிறாள். குதிரை, வில், தேரின் கடிவாளம், தேரோட்டி அனைத்தையும் இழந்தான் சும்பன். கோபமடைந்த அரசன் தன் கையில் பயங்கரமான கதாயுத்தை பிடித்துக்கொண்டு அம்பிகையை கொல்ல நினைத்தான். அம்பிகையும் தன் கூர்மையான அம்புகளால் அந்த கதாயுத்தை உடைத்தெறிந்தாள். மேலும் அவன் கதம் உடைந்ததால் அவன் தன் முஷ்டியை மடித்து அவளை தாக்க அவளை நோக்கி விரைவாக ஓடி வந்தான். தைத்தியரின் தலைவன் தன் முஷ்டியால் தேவியின் ஹிருதயத்தில் தாக்கினான். தேவியும் அவன் இதயத்தில் தன் முஷ்டியால் அடித்தாள். தேவி உள்ளங்கையால் அடித்ததால் அவன் கீழே விழுந்தான். பின்னர் உடனே எழுந்து நின்று கொண்டான். தேவியின் கையை பற்றி கொண்டு வானத்தில் உயரமாக குதித்தான். மேலும் அங்கே சண்டிகை எந்தவித துணையுமின்றி வானத்தில் அசுரனுடன் போரிட்டாள். வான்வெளியில் சண்டிகையும் அரசனும் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமான போரில் ஈடுபட்ட போது சித்தர்களும் முனிவர்களும் மிகவும் ஆச்சரியத்துடன் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். நீண்ட நேரமாக அவனுக்கும் அம்பிகைக்கும் போர் நடந்தது. பிறகு அவள் அவனை அப்படியே உயர தூக்கி சுழற்றி பூமியில் வீசினாள். தரையில் வீசப்பட்ட அந்த துஷ்ட ஆத்மாவானவன் மீண்டும் எழுந்து தன் முஷ்டியை உயரத்தில் சண்டிகாவை கொல்லும் நோக்கத்துடன் உயர தூக்கி அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். சமாயாந்தம் ததோ தேவி சர்வதைத்ய ஜனேஸ்வரம் ஜகத்யாம் பாத்தயாமாச பித்வா சூலேன வக்ஷசி சகதா சுப்பபாத்தோர்வியாம் தேவி சூலாக்ர விக்ஷதः சாலயன் சகலாம் பிருத்வீம் சாப்தி த்வீபாம் சபர்வதாம். அப்போது இவன் யுத்தம் பண்ணியது போதும் என்கிற மாதிரி தேவி அவனை தன் சூலத்தால் குத்தி பிளந்து கீழே போட்டாள். தேவியின் கூர்மையான சூலத்தால் துளைக்கப்பட்ட அசுரன் மூச்சை விட்டு உயிரை இழந்து கீழே தரையில் விழுந்தான். அவன் பிராணனை விட்டபோது பூமி, மலைகள், தீவுகள், கடல்கள் அனைத்தும் உலுக்கியது, பயந்து நடுங்கின. இவ்வாறாக அந்த துஷ்டனான சும்பன் இறந்தான். பின்னர் உலகமே அமைதி அடைந்து நல்ல மகிழ்ச்சியானது. வானம் தெளிவு பெற்று தூய்மையானது. நெருப்பை உமிழ்ந்த விண்மீன்கள், வால் நட்சத்திரங்கள் அவன் இறந்தவுடன் அமைதி பெற்றன. அதே போல் ஆறுகள் தங்களுக்கென்று அமைக்கப்பட்ட பாதையில் பாய்ந்து சென்றன.
அசுரன் இறந்தபின் அனைத்து தேவகணங்களும் கந்தர்வர்களும் மிக மகிழ்ச்சி நிறைந்த மனத்துடன் அழகாக பாடினர். அப்சரஸ்கள் நடனமாடினர். மற்றவர்கள் தங்கள் வாத்தியங்களை வாசித்து மகிழ்ச்சியால் ஒளி எழுப்பினர். சூரியன் தனது ஒளியை வீசும்போது தூய்மையான காற்றும் வீசியது. யாகசாலைகளில் மறுபடியும் யாகங்கள் செய்யும் போது தீயானது அமைதியாக எரிந்தது மற்றும் அனைத்து திக்குகளிலிருந்தும் சப்தங்கள் அனைத்தும் அடங்கி மிகவும் சாந்தமானியது. இத்துடன் 10ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. இது ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்திரே தேவி மாஹாத்மே தசமோऽध्यायः. I request you to subscribe to Veda Janani and hit a like and share with your family and friends.